அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய மாலை நேர மன்னாவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வசனம் ஏசாயா 46 அதிகாரம் 3-4 வசனம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் நீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை எவ்வளவு ஒரு ஆறுதலான வார்த்தையாக இருப்பார். அதாவது இஸ்ரவேல் சந்ததியார் அப்படின்னு அன்றைய காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது பொருந்தும். நாமும் கூட ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்று நமக்கு நாமே சொல்லிக்குவோம். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் அவருடைய சொந்த ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த ஜனங்கள். நாம் இந்த சொந்த ஜனமாக இருக்கிறதுக்கு என்ன பாக்கியம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, எதுவுமே செய்யலை. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது மட்டும்தான். அப்புறம் அவர் காட்டின வழிகளிலே நடப்பதற்கான முயற்சி நடக்கிறோம். சில நேரங்களில் இதெல்லாம் பண்ணினதுனால நாம் அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம். இப்போ அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறதுனால அவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன? அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, இங்கே ஏசாயாவில் அழகாக சொல்கிறார் பாருங்க. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். அதாவது நாம் நம்முடைய தாயின் வயிற்றில் கருவாக தோன்றினது. நிறைய விஷயங்கள் இதில் அடங்கி இருக்கு. ஒரு தாய் ஒரு அற்புதமான அந்த உறவில, புனிதமான அந்த உறவில தன் வயிற்றில ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்காக அவள் ஒரு புனிதமான உறவை மேற்கொள்ளுகிறாள். அப்பொழுது அவளுடைய வயிற்றில ஒரு கரு உருவாகிறது. அதைத்தான் சொல்றார், அந்த உருவான நாள் முதல், என்றைக்கு நாம் கருவா நம்முடைய தாயின் வயிற்றில் உருவானமோ அந்த நிமிடம், அந்த நாளில் இருந்து கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, நம்மை கையில் ஏந்திக்கிறார். எந்த விதத்திலையும் நாம் கலைஞ்சு போயிடாம, எந்த விதத்திலையும் நாம் வீழ்ந்து போயிடாம, எந்த விதத்திலையும் அந்த கரு கொட்டி போயிடாம பத்திரமா அந்த கர்ப்பப்பையிலேயே வளர்வதற்காக அவர் தன் கரத்தில் ஏந்தி அதை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவார். அப்புறம் சொல்றார் பாருங்க, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை பாருங்க. நம்ம கருவா உருவாகி உற்பத்தியாக நம்ம உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா இருதயம் உருவாகிறது, இருதயத்தில் துடிப்பு உருவாகிறது, எலும்புகள் உருவாகிறது, கை கால் முகம் உடல் உறுப்புகள் உருவாகிறது. அதான் உற்பத்தியாகும். நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆன பெண்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, தாய்மார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன், துடிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படிம்பாங்க. துடிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படிம்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இன்னும் துடிப்பே வரலைன்னு சொன்னாங்க அப்படிம்பாங்க. ஏன்னா முதல் ஒரு தாயின் வயிற்றிலே உருவாகிற அந்த கருவிலே உருவாகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இதயம் தான். அது துடிக்க, உயிர் பெறுவது அது துடிக்க ஆரம்பிக்கும்.
அந்த துடிப்பை வைத்துத்தான் அதனுடைய வளர்ச்சியை கணக்கிடுவாங்க. அப்ப அந்த நாளில் இருந்து கடவுள் நம்மை ஏந்திக் கொள்வார், நம்மை தாங்கி பிடிப்பாராம். எந்த விதத்திலையும் நாம வீணா போயிடாத படிக்கு தாயின் கற்பப்பைக்குள்ள இருக்கிற நம்மளை அவர் என்ன பண்ணுவாரா, தாங்கி பிடித்து இந்த உலகத்தில் நாம் ஒரு நல்ல உருவமாய் ஆணாகவோ பெண்ணாகவோ உருப்பெற்று நல்ல ஆரோக்கியமான கையோட காலோட நல்ல சரீரத்தோட நல்ல ஒரு இருதய துடிப்போட இந்த உலகத்தில் நம்ம பிறந்து வளர்வது என்பது எவ்வளவு ஒரு மகத்துவமான காரியம் நினைச்சு பாருங்க. அப்படி ஒரு நிலையில நம்மை ஏந்தி தாங்கி இந்த உலகத்துல நம்மை பிறக்க வைக்கிற கடவுள். அவர் சொல்றார், நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சாப்பிடுவேன். அடுத்து சொல்றாருங்க, உன் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். எப்படிங்க, நீ இந்த உலகத்துல பிறந்தாலும் உன்னை நான் விட்டுல. சரி, ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அது எப்படியோ போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுறல. சில பெற்றோர்கள் அப்படி விட்டுருவாங்க தெரியுமா? இந்த உலகத்தில் குழந்தை பிறந்து அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் எங்கேயாவது ஒரு முச்செடிக்குள்ளேயோ அல்லது எங்கேயாவது ஒரு குப்பை தொட்டிலையோ அல்லது ஜன நடமாட்டம் அதிகமாக இருக்கிற போட்டுட்டு போகிற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஜாதகம் பார்த்தோம், இந்த குழந்தை பிறந்தாக்கா குடும்பத்தில் பிரச்சனை வரும், கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க, அல்லது இந்த குழந்தையோட தகப்பன் இறந்து போயிடுவார், அல்லது தாய் இறந்து போயிடுவான்னு ஜாதகத்தில் எழுதியிருக்கு. ஜாதகம் அப்படி இருக்கு. அதனால இந்த குழந்தை நம்ம வீட்டில் வளர்ந்துச்சுன்னா இது நடந்துடும் சொல்லி ஜோசிக்காரர் சொல்கிறாரு. ஆகவே நான் இந்த குழந்தையை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு பக்கம் போட்டுட்டு வந்துருங்கன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி தன் வயிற்றில் கருவாய் உருவாகி வளர்ச்சி பெற்று எந்த அங்ககீனமும் இல்லாமல் இந்த உலகத்தில் அழகாய் பிறந்திருக்கிற ஒரு ஆணையோ ஒரு பெண் குழந்தையோ மனசார கொண்டு போய் எங்கேயோ இடத்துல போட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்களும் உண்டு, எனக்கு தெரியும். நான் நிறைய பேரை பார்த்தேன், பிரியமானவர்கள. ஏன்னா அந்த குழந்தைய வச்சு அவங்களால என்ன பண்ண முடியல, வளர்த்த முடியல. மனசு ஊத்துது. இந்த குழந்தையினால நம்ம வீட்டுக்கு ஏதோ 1000 ரூபாய் பிடிச்சிருப்போம். தான் வயிற்றுல பிறந்த குழந்தை தான். அந்த குழந்தையினால உனக்கு பிரச்சனை வருதுன்னா அந்த குழந்தைய பெத்தெடுத்த நீ எப்படிப்பட்ட பிரச்சனைக்குரியவளா இருக்க அப்படிங்கிறத மறந்துட்டு அந்த குழந்தைய கொண்டு எங்கேயோ ஒரு கண்காணாத இடத்துல போட்டுட்டு வரக்கூடிய பெற்றோர்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு தன்னோட பிள்ளைகள், நான் அப்படி இல்லை. உங்க அப்பாவும் அம்மாவும் உன்னை போட்டுட்டு வந்துட்டாலும் உன்னோட முதிர் வயது வரைக்கும், அதாவது முடியெல்லாம் நரைச்சி போய் நீ இந்த உலகத்தை விட்டு போற பாரு, சாக போற, செத்து போறோம் இல்லையா, அந்த நாள் வரைக்கும் நான் அப்படி செய்வேன். அந்த நாள் வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன். அந்த நாள் வரைக்கும் நான் உன்னை என் கரத்தில் ஏந்தி வைத்திருப்பேன். என்னங்க பெத்த அப்பா அம்மாவுக்கு இல்லாத ஒரு அக்கறை. அப்ப அவர் எப்படிப்பட்டவர்? தகப்பனை விட தாயை விட மேன்மையான ஒரு உறவு அல்லவா நமக்கு. அந்த உறவுக்கு நம்ம என்ன பேர் வைக்க முடியும் சொல்லுங்க? பெத்த குழந்தைய ஜாதகம் சரியில்லை, நேரம் சரியில்லை, ஜோதிடம் சரியில்லை, இவனால் இந்த குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் சொல்லி கண்காணாத இடத்துல கொண்டு போய் போட்டுட்டு வந்தவங்களுக்கு பேர் பெற்றோர். அவங்களுக்கும் பேர் பெற்றோர் தான். ஆனா சம்பந்தமே இல்லாம, யாருமே தெரியாம, யாரோ வயிற்றுல பிறந்த ஒரு குழந்தைய தான் கரத்துல ஏந்தி அது பிறந்ததிலிருந்து சாகர வரைக்கும் நான் பத்திரமா பார்த்துக்குவேன்னு சொல்ற இந்த தெய்வத்துக்கு நம்ம என்ன உறவு நாம சொல்ல முடியும்? அப்பான்னு சொல்றதா, அம்மான்னு சொல்றதா, என்ன சொல்றது? அந்த மேன்மையான உறவுக்கு ஒரு பேர் வைக்க முடியலையே, முடியாது. ஏன்னா அவர்தான் கடவுள், அவர்தான்
கர்த்தர். சுயம், அதுக்கு பேர் தான் கர்த்தர். அந்த அற்புதத்துக்கு பேர் தான் கர்த்தர். அந்த இலகின மனசுக்கு பேர் தான் கர்த்தர். அந்த அன்புக்கு பேர் தான் கர்த்தர். அவர் சொல்றாங்க, உன் முதிர் வயது வரைக்கும் நான் செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு. இப்போ நம்ம கடவுளோட பிள்ளையா இருக்கிறப்போ அவர் சொல்ற வார்த்தை பார்த்தீங்களா, இனிமேலும். நரை வயது வரைக்கும் தாங்குவாராம். நரை வயதுனா எந்த வயசு? இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை இருக்கிற குழந்தை 2 மாசத்துல முடி நரைச்சிக்குது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தினுடைய உணவு பழக்க வழக்கம் அப்படி. ஆனால் நரை வயது என்பது ஒரு இயலாமையை குறிக்கும், ஒரு முதிர்ச்சியை குறிக்கும். ஒரு 50-60 வயசுக்கு மேலே முடி நரைக்கும். 60 வயசுக்கு மேலே நம்ம பலனற்று போவோம். நமக்கு எப்படியெல்லாம் இந்த உடம்பு பலன் அடைஞ்சதோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பலன் குறைய ஆரம்பிக்கும். பலன் உடம்புல குறைய குறைய குறைய, வைட்டமின் குறைய குறைய, சக்திகள் குறைய குறைய நரை வயது, முடி நரைக்கும். அப்ப இந்த நரை வயது, முடியெல்லாம் நரைக்கிற வயது, நம்முடைய சரீரத்தில் பலன் குறைஞ்சு போகிற வயதை தான் சொல்றாரு நரை வயது. அப்ப இந்த பலனற்று போகிற, பலன் குறைந்து போகிற அந்த வயதிலும் நான் என்ன பண்ணுவேன், உன்னை தாங்குவேன். அப்ப நான் உனக்கு பலனாய் இருப்பேங்க. உன் பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்குங்கிறார். என்னால் முடியலையே ஆண்டவரே அப்படின்னா கரம் பிடிச்சு தூக்குவார். எனக்கு உடல்ல சரியில்லையே, அவரே மருத்துவராய் நமக்கு சுகம் கொடுக்கும். அப்ப பலனற்று போகிற காலத்துல நமக்கு பலனாய் கர்த்தர் வருவார். நரை வயது வரைக்கும். அது மட்டும் சொல்லலைங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் அப்படி செய்து வந்தேன், இது வரைக்கும் அப்படி செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். நான் ஏதோ ஒரு பெருமைக்காக வேணா நான் சொல்லலை, இது வரைக்கும் நரை வயது வரைக்கும் அநேகரை நான் தாங்கி இருக்கிறேன். 120 வயசு வரைக்கும் ஒருத்தனை தாங்கி பிடிச்சிருக்கிறேன். அவனுக்கு நன்மை செஞ்சிருக்கிறேன், அவனோட சந்ததிகளுக்கு நன்மை செஞ்சிருக்கிறேன், அவங்களை என் கரத்துல இறுக பிடிச்சிட்டு இருக்கிறேன், செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு செய்வேங்க. அதே மாதிரி உங்களையும் நான் ஏந்துவேன், உங்களையும் நான் தாங்குவேன், இனிமேலும் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். இவ்வளவு நாள் வந்துட்டேன், சரி இனிமே ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரு, நம்ம சொல்லி நாம பார்த்துக்கிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு தோணும் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு அப்படி அல்ல, இனிமேலும் நான் உன்னை சுமப்பேன், இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன், இனிமேல் தான் என்னுடைய தாங்குதல் உனக்கு அதிகமாக வேணும், இனிமேல் தான் நான் உன்னை சுமக்கணும், இனிமேல் தான் நான் உன்னை தப்பு வைக்கணும். கடுமையான வியாதியிலிருந்து கிடந்த படுத்த படுக்கையில மற்றவர்கள் எல்லாம் நம்ம தூசணமா பேசி எப்படா இந்த ஆள் நம்மளை விட்டு செத்து போவானோ அப்படிங்கிற அருவருக்கக்கூடிய அந்த மாதிரியான நிலைகளில் இருந்து நம்மை கர்த்தர் தப்புவிப்பார். ஏங்க இப்போதான் வந்தாரு, அதுக்குள்ள போயிட்டாரா? இப்போதாங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. ஐயோ நாங்கள் 2 பேரும் வெளியே உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேங்க, வீட்டுக்குள்ளதாங்க நான் போனேன், அதுக்குள்ள எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இமைப்பொழுதிலே கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஏன்னா கடையில விழுந்து பசங்க, பிள்ளைங்க, மருமக்கள், பேரன், பேத்திங்க, உறவுகள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாம் அருவருத்து எப்படா இந்த ஆள் போய் சேருவான், இவனை நம்ம வச்சுக்கிட்டு அணுக முடியலையேன்னு சொல்லி அந்த அருவருக்கத்தக்க நிலை வராதபடிக்கு நம்மை தப்புவிப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். எவ்வளவு அற்புதமான தேவன் பார்த்தீங்களா? அப்ப இவ்வளவு வயசாக வரைக்கும் நம்மை அவர் பாதுகாப்பார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? நாங்க
எனக்கு வயசு 75 வயசு ஆச்சு, 80 வயசு ஆச்சு. இது வரைக்கும் ஆசீர்வாதங்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு நிறைவான வாழ்க்கை இல்லை. சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், அவ்வளோதானே தவிர ஒரு மிகையாக சொல்கிறது ஒன்றும் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. 100க்கு கிட்டத்தட்ட 80 பேர் அது சொல்லுவாங்க. ஆனால் அந்த 80 வயசு வரைக்கும் உங்களை சாகாமல் பாதுகாத்திருக்கார் பார்த்தீங்களா, அதுவே அவர் உங்களுக்கு செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த 80 வயது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்க பார்த்தீங்களா, அந்த உணவு குடிச்சிங்க பாருங்க, தண்ணி உடுத்துனீங்க பாருங்க, உடை இருப்பதற்கு கொடுப்பதற்கு இரவில் வந்துச்சு பாருங்க, அந்த தூக்கம், இதெல்லாம் யார் கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் நம்மை சுமந்ததினால, நம்மை தாங்கினதினால, நம்மை தப்புவித்ததினாலே இவைகள் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப எது கிடைச்சதோ அது கர்த்தர் நமக்கு கொடுத்தார் என்கிற அந்த மன நிறைவு நமக்குள்ள வர்றப்ப நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும். அன்பானவர்களே, அப்ப நம்ம முதிர் வயது சாக வரைக்கும் நம்மை என்ன பண்றாரு? ஏந்திக் கொள்வார், சுமப்பார். நான் பார்த்துக்கிறேங்க. நீங்க இன்னைக்கு அநேக பிள்ளைகள் என்ன பண்றாங்க தெரியுங்களா? தன் வயதான பெற்றோர்களை கொண்டு எங்க போறாங்க? இல்லங்கள்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அநாதை இல்லங்களில கொண்டு போய் சேர்த்திடுறாங்க. முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்திடுறாங்க. என்ன காரணம்? அவங்களால சுமக்க முடியல. எனக்கு இந்த பாரத்தை சுமக்க முடியலைங்க. என் மனைவியை பார்க்கறதுக்கு, என் பசங்களை பார்க்க, என் பிள்ளைகளை பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. அவங்கள சுமக்கிறது எனக்கு பெரிய சுமையா இருக்கு. இந்த வயசானதுகளை வச்சு நான் எப்படிங்க அப்படின்னு சொல்லி எங்க கொண்டு போறாங்க? முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் அவர்கள் அதை சுமக்கிறார்கள். அவங்க யாரு? கடவுளால் அனுப்பப்பட்டவர். ஒரு முதியோரை சுமப்பதற்கு ஒரு மனிதனுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இல்லைன்னா சுமக்க மாட்டான். உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொன்ன கடவுள், உன் பிள்ளைகள் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். இன்றைக்கு முதியோர்களை நரை வயது வரை, சாகிற வரை அவர்களை தாங்குகிறார், சுமக்கிறார், தப்புவிக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? என் பொண்ணு என்னை பார்க்கலைங்க, என் பையன் என்னை பார்க்கல, என்னை அவமானப்படுத்துறான், என்னால் முடியல, எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறான், எனக்கு சரியா தூக்கம் வர மாட்டேங்கிறான். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நம்மை எப்படி கருவில நாம் உருவான போது நம்மை ஏந்தி, நாம் உற்பத்தியான போது நம்மை தாங்கி, நம்மை சுமந்து இந்த உலகத்தில் பிறக்க செய்த நம்முடைய தேவன் நம்முடைய முதிர் வயது வரை அப்படி செய்து நம்மை தாங்கி, நம்மை சுமந்து, நம்மை தப்புவிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். பயப்படாது, நிச்சயமா பயப்படாது. ஏதாவது ஒரு வழியில் கர்த்தர் தன் பிள்ளைகளை கொண்டு உங்களை போஷிப்பார். முதிர் வயதில் எனக்கு வயசாகிடுச்சு, நான் பலவீனப்பட்டு போயிட்டு இருக்கிறேன், என் மரணம் எனக்கு வந்துட்டா பரவாயில்ல அப்படின்னெல்லாம் நீங்க அழுதுகிட்டு இருக்கிற அந்த முதியோர்களுக்கு நான் சொல்றேன், நீங்க பயப்படாதீங்க. உங்கள் பலவீனத்துல கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். உங்கள் சுகவீனத்துல கர்த்தருடைய சுகம் பரிபூரணமாய் விளங்கும். பயப்படாதீங்க. நீங்க ஆண்டவரோட சமூகத்துல அழுது புலம்புகிறவர்களா இல்லாம, ஆண்டவரே இந்த முதிர் வயது வரை நீர் என்னை பாதுகாத்ததற்காக நன்றின்னு சொல்லுங்க. அப்பதான் சொல்லுவாரு, இன்னமும் நான் உன்னை சுமப்பேன், இன்னமும் நான் உன்னை தாங்குவேன், இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன், இனிமேலும் நான் உன்னை சுமப்பேன், இனிமேலும் நான் உன்னை தப்புவிப்பேன். ஒரு நாளும் கைவிட மாட்டேன். அன்பானவர்களே, ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் உரிமையோடு கேட்கிறோம். நிச்சயமாகவே கடவுள் உங்களுக்கு அற்புதமான ஆசீர்வாதத்தை, அற்புதமான வாழ்க்கையை, அற்புதமான ஒரு தெளிவான நம்பிக்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கவலைப்படாது.
விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு கடவுளை நம்பி இருங்க. இனிமேலும் அவர் உங்களை தப்புவார். இனிமேலும் அவர் உங்களை சுமப்பார். இனிமேலும் அவர் உங்களை ஏந்துவார். இனிமேலும் தாங்குவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா? அன்பின் பரலோக தெய்வமே உமக்கு சொல். என் தாயின் கருவிலே நான் உருவானது முதல் ஏந்தி உற்பத்தியான போது நீர் என்னை தாங்கி, இந்த உலகத்திலே நான் பிறக்கிற போது எப்படி நீர் என்னை பிறக்கச் செய்தீரோ அதே போல என் முதிர் வயது வரை நீர் என்னை தாங்கி என்னை வளர்த்து, என் நரை முடி வரை, என் நரை வயது வரை, நான் பலவீனப்பட்டு போகிற வயது வரை நீர் என்னை தாங்குகிறதற்காக, ஏந்துகிறதற்காக நன்றியாக. எங்களுடைய பலவீனத்தையும் சுகவீனத்தையும் உம்மிடத்தில் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற போது நீர் சொன்ன வார்த்தை எங்கள் செவிகளில் ஒலிக்கிறதாகவே, இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன், இனிமேலும் நான் உன்னை சுமப்பேன், இனிமேலும் நான் உன்னை தப்புவிப்பேன் என்ற உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு புது பலனூட்டுகிறதாக, புதியதொரு ஆரோக்கியத்தை தருகிறது, புதியதொரு சுகத்தை தருகிறது. அதற்காக நன்றியாளர். எங்களுடைய முதிர் வயதிலும் நரை வயதிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நாள் வரை உம்மை நோக்கி நாங்கள் மெதுவாய் பயணிக்க நீர் கிருபை பண்ண எல்லாவற்றையும் உமது திருக்குமரனால் எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.